கேலண்டர்லயே நிறைய டைப் இருக்கு. அதுல பர்டிகுலரா இந்த டேட் கொடுத்து டே கண்டுபிடிக்கிறது நீங்க ஒரு தடவை தெரிஞ்சுட்டீங்கன்னா கேலண்டர்ல அதுவே போதும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கேலண்டர்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது டேட் கொடுத்து டே கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் தான் இந்த லீப் இயர் பேஸ் பண்ணி மத்த இதெல்லாம் வரும். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டேட் கொடுக்கறத இருக்கிற டேட்டை அதோட டே கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ நான் எப்படி சால்வ் பண்றேங்கிற அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, பெஸ்ட் அண்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற ஸ்டெப் நான் வந்துட்டு எப்படின்னா ஒரே லைன்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. ஓகேவா? ஒரே ஸ்டெப்லயும் முடிக்க போறது கொஞ்சம் ஒரு ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேவா? கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேசிக் இந்த டேட் கொடுத்து டேட் கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் சில கோட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? கோட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த கோட்ஸை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். கோட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுல என்னென்ன கோட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்ஸோட கோடு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இயரோட கோட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், தென் டேயோட கோடு தெரிஞ்சுக்கணும். ஓகே, மந்த்ஸ், இயர் அண்ட் டே இந்த மூணுக்கான கோடு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மந்த் கோடு எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு பாருங்க. மந்த் கோடு எடுத்துட்டீங்கன்னா நார்மல், இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆர்டினரி இயர், லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு ஆர்டினரி இயரோட மந்த் கோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஜனவரிக்கு இந்த 1 ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 144 இருக்கா? சோ மொத்தம் 12 லெட்டர் 12 நம்பர்ஸ் வரணும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 144 ஃபர்ஸ்ட் 3 வந்துட்டு 144, அடுத்து லாஸ்ட் 3 வந்துட்டு 146. ஃபர்ஸ்ட் 3 144, லாஸ்ட் 3 146, நடுவுல பாருங்க 025, அடுத்து 036. இதுல இருந்து +1 ஆயிருக்கு, இங்க இருந்து +1 ஆயிருக்கு. சோ இந்த 12 லெட்டர் 12 நம்பர்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி 4 பார்ட்டா பிரிச்சிட்டேன். மொத்தம் வந்துட்டு 12 மந்த்துக்கு கோடு ஞாபகம் வைக்கணுமா, அதை நான் 4 பார்ட்டா பிரிச்சுட்டேன். 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 144, லாஸ்டா 146. ஓகே, இது நீங்க உங்களோட கொடுத்துருக்கிற ரஃப் ஷீட்ல இதை எழுதி நீங்க ஞாபகம் வச்சாலும் ஓகே தான். இல்ல உங்க மைண்ட்லயே ஜனவரிக்கு 1, பிப்ரவரிக்கு 4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சாலும் சரி. ஓகே, உங்களோட அப்ரோச் எப்படி இதோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அதை மாதிரி எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த நம்பர் மட்டும் கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 144, 146, 025, 036. ரொம்ப ஈஸியா. இந்த நடுவுல இருக்கிறது பாருங்க +1 ஆயிருக்கு. 025, 036. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்துட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 144, 146, 025, 036. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த 12 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த் கோடு முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு ஆர்டினரி மந்த்துக்கு. லீப் இயர் இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆர்டினரி இயருக்கு இந்த மாதிரி நம்ம இந்த கோடு யூஸ் பண்ணிக்கலாம். லீப் இயருக்கு வந்துட்டு ஜனவரி மட்டும் மாறும். லீப் இயருக்கு பாத்தீங்கன்னா ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் மட்டும் 03 மாறும். மத்தது எல்லாமே அதே இதுதான். ஜனவரி பிப்ரவரி மட்டும் பார்க்கணும். லீப் இயர்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் கொடுத்துக்கிற இயர் லீப் இயரா இருந்துச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. அதுக்கு மட்டும் கோடு மாறும். மத்தபடி எல்லாமே சேம் தான். 4025, 036, 146 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப நம்ம மந்த் கோடு படிச்சிட்டோம். அடுத்து என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இயற்கான கோடு படிக்கணும். இயற்கான கோடு வந்துட்டு நான் ஒரு முக்கியமா கேட்கக்கூடிய இயர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? 2000ல இருந்து 1300 வரைக்கும். ஓகேவா? 1300ல இருந்து 2000 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நீங்க ஏதாவது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க வந்துட்டு 2 நம்பர் கொடுத்துருக்க பாருங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சா போதும். நான் உங்களுக்கு இங்க எழுதுறேன், தனியா எழுதுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் வந்துட்டு 2300ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? 2300, 2200, 2100, 2000 பிளஸ். ஓகேவா? 2100 பிளஸ் 2200 பிளஸ் 2300, தென் 1900 பிளஸ் 1800 பிளஸ். மேக்ஸிமம் இவ்வளவுதான் கேட்பாங்க. இதுக்குள்ளதான் கேட்பாங்க. அதுவும் இந்த இயர்ஸ்குள்ளதான் கேட்பாங்க. இருந்தாலும் அதை தாண்டியும் கேட்டா நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? சோ இதை எழுதிக்கோங்க. இதுல 0, 2, 4, 6. இதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகணும். 0, 2, 4, 6. இப்போ 1700 இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ 4ன்னு வரும். அப்போ 1600 இருந்துச்சுன்னா 6ன்னு வரும். ஓகேவா? 1600னா 1609, 1699, 1679. இதை தாண்டி வரக்கூடிய 1600ல இருந்து 1607 இது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய இயர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம 6 தான் கோட் யூஸ் பண்ணணும். அப்புறம் 1700 தாண்டி இருக்கக்கூடியதுக்கு நம்ம 4ன்னு யூஸ் பண்ணணும். 1800 தாண்டி இருக்கிறதுக்கு 2ன்னு யூஸ் பண்ணணும். 1900க்கு 0, 1999, 1997, 1947 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 0 யூஸ் பண்ணணும். ஓகேவா? 0ங்கிற கோட் யூஸ் பண்ணணும். தென் 2000 பிளஸ் கேட்டுட்டாலே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இயர் 2024 கேட்டாலும் நம்ம 6 தான் கோட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 2022 கேட்டாலும் 6 தான் கோட் யூஸ் பண்ணணும். 2010 கேட்டாலும் 6 தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இது இந்த 2300ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2300ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 0246, 0246, 0246. மறுபடியும் 1900ல 0246,
0246 அப்படியே இந்த பேட்டர்ன் வந்து இந்த 0246ங்கிறது கண்டினியூ ஆயிட்டே போகும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் இந்த 0246 அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து ஜஸ்ட் 2000ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இங்க நான் எழுதிருக்கிறேன்ல இதே ஃபாலோ பண்ணி இது மேபி உங்களுக்கு வேற நம்பர் இருக்குங்களா 6க்கு சில டைம் நீங்க -1ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து குழப்பம் இல்ல. மத்த எல்லாம் பிளஸ்ன்னு எடுத்து இதுக்கு போய் நம்ம இதுக்கு மட்டும் -1ன்னு எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அது தேவையில்லை. -1ன்னு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? அப்ப நம்ம கோட் என்ன 0246. ஓகேவா? 0246 எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இப்ப 1900ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வைங்களேன். 1900ல இருந்து ஸ்டார்ட் ஆகுனா 0246. ஓகேவா? 1900 வந்துட்டு நமக்கு 0, 1800 வந்துட்டு 2, 1700 வந்துட்டு 4, 1600 வந்துட்டு 6. ஓகேவா? இந்த 1 எடுக்கணும்னா வேண்டாம். அடுத்து 1500னா 0, 1400னா 2, 1300 அப்ப 1200னா நமக்கு என்ன வரணும்? 6ன்னு வரும். 1200 பிளஸ்க்கு நமக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். சோ இதுதான் இயற்கான கோடு. இயற்கான கோடு நீங்க பர்டிகுலரா மெயினா ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போதைக்கு 2000ம் 1900ம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1900 0, 2006 இது ரெண்டு மாதிரி கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1900 வச்சும் 2000 வச்சுதான். ஏன்னா இதுதானே ரீசன்ட் இயர்ஸ். இதை வச்சு அதிகமா கொஸ்டின் கேட்கலாம். அப்படி மிஞ்சி போனா சில டைம் 1800 வச்சு கூட கேட்கலாம். ஓகே, எந்த இயர் கேட்டாலும் கரெக்டா அந்த இயர்க்கான கோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 0246 0246 அந்த கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்ல பார்க்க கூடாது. ஓகேவா? 06 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் அந்த 0246 கொஞ்சம் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. 1900க்கு 0ன்னு வரணும். 1900 பிளஸ் இயர் கேட்டாலே 0ன்னு வரும். 2000 இயர் பிளஸ் கேட்டுட்டாலே 6ன்னு வரும். கிளியரா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் கோடு சில பேருக்கு எல்லாருக்கும் இயர் கோடு வந்துட்டு மறந்துடுவீங்க. அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப அடுத்து டே கோடு தெரிஞ்சுக்கணும். டே கோடு சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டேவா 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? 7ன்னு எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல சாட்டர்டேக்கு மட்டும் 0ன்னு எடுத்துக்கோங்க. மத்தபடி சண்டேல எப்பவுமே நம்ம வந்துட்டு வீக் ஆஃப் த டே வந்துட்டு சண்டேல தான் ஸ்டார்ட் ஆகும். டே ஆஃப் த வீக் வந்துட்டு சண்டேல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 2 3 4 5 6 சாட்டர்டே வந்து 0 தான். ஓகேவா? சாட்டர்டேக்கு 0 வரணும். அது மட்டும் கொஞ்சம் கிளியரா பண்ணும். இவ்வளவுதான். இந்த 3 கோடு மட்டும், இந்த 3 நான் சொல்லியிருக்கிறேன்ல, இந்த 3 டேபிள்ஸ் மட்டும் படிச்சா போதும். இயர்க்கான கோடு, மந்த்ஸ்க்கான கோடு, அப்புறம் டேக்கான கோடு. டேக்கான கோடு ரொம்ப ஈஸி. இயர்க்கான கோடு 0246 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மந்த்க்கான கோடு பாத்தீங்கன்னா 144. மறுபடியும் சொல்றேன், அது மறக்காம இருக்கிறதுக்காக. 144 146 025 036. ஓகேவா? இதுல நீங்க என்னன்னா இந்த கோடு ஏன் சொல்றேன்னா இது ஜனவரி குறிக்கும், இது பிப்ரவரி குறிக்கும், இது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த மந்த் குறிக்குது. இது ஜூன், இது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிற மந்த்ஸை குறிக்குது. புரிஞ்சுச்சா? அந்த மந்த்ஸை குறிக்கிறதுனால அந்த 12 நம்பர் படிச்சிருக்கிறோம். 12 நம்பர் பார்த்துருக்கோம். ஜனவரி பிப்ரவரியில லீப் இயர் வரும்போது மட்டும் 03 அப்படிங்கிறது மாறும். 03 லீப் இயர் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின்னா என்ன? இது எதுக்காக இந்த கோர்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம்? கொடுத்துருக்கிற டேட் அன்னைக்கு என்ன டே வரும், கொடுத்துருக்கிற டேட் அன்னைக்கு என்ன டே வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் வித் கோட்ஸோட கொடுத்துக்கிறேன். ஃபியூச்சர்ல போக போக உங்களுக்கு கோட் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? டேரக்டா கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பேன். கோட் இல்லாம நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நான் ஒரு சம் சால்வ் பண்ணி காமிச்சிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 16th August 1941 என்ன டே, இந்த அன்னைக்கு என்ன டே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இது டே கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 16 7ஆல டிவைட் பண்ணணும். 16 7ஆல டிவைட் பண்ணுங்க. 16 7ஆல டிவைட் பண்ணா இந்த மாதிரி டிவிஷனே காமிக்கிறேன். சரியா? அப்பதான் உங்களுக்கு ரிமைண்டரும் கோஷியன்டும் பாக்குறதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி டிவிஷன் போடுறேன். ஓகே, இப்படி இந்த டிவிஷன் போடாம இந்த டிவிஷன் போடுறேன். எப்படினாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரிமைண்டர் கோஷியன்ட் எடுக்க தெரியும், கிளியரா தெரியும்னா நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 16 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 2 வரும். ரிமைண்டர் நமக்கு 2 வருதா? 7 2 14 ரிமைண்டர் நமக்கு 2 வருது. இங்க கோஷியன்ட் 2. ஸோ 7ஆல டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டரை கன்சிடர் பண்ணும். ரிமைண்டர் என்ன வருது? 2 வருதா? அந்த 2 இங்க எழுதிக்கோங்க. ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் 2 எழுதி. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஆகஸ்டுக்கான கோடு பாருங்க. ஆகஸ்டோட கோடு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்க்கணும். சோ இது வந்து 41 அப்படிங்கிறது 1941ங்கிறது ஆட் நம்பர்ல இருக்கு. சோ இது கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகாது. கண்டிப்பா இது ஆர்டினரி இயர் தான். அதனால ஆகஸ்டோட கோடு நம்ம வந்துட்டு, அதாவது இது ஆகஸ்ட் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. சப்போஸ் பிப்ரவரியும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நீங்க கண்டிப்பா அந்த நம்பரை வந்து செக் பண்ணணும். ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஆர்டினரி இயர் கொடுத்துருக்கிறதுனால
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஆகஸ்ட் தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட்னா எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. ஆர்டினரி இயர்னாலும் சரி, லீப் இயர்னாலும் சரி. ஆகஸ்ட்டுக்கு கோட் என்ன கொடுத்துருக்காங்க? 3ங்கிற கோடு. அப்ப அந்த 3ய இங்க எழுதிக்கோங்க. பிளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2ங்கிற ரிமைண்டர் எழுதணுமா? இந்த நம்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை 7ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் எழுதிட்டோம். அடுத்து ஆகஸ்டோட கோடு 3ங்கிறத எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இயர் இருக்குல்ல, இந்த இயரை கன்சிடர், இந்த இயரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இயரை பாருங்க. இயர் என்ன? 1941 இருக்கு. அப்போ இந்த கோட்ல 1900 பிளஸ் இருந்துட்டாலே 1941 இருந்தா அப்ப அதுக்கு கோடு என்ன? 0 தான் போடும். அப்ப இதுக்கப்புறம் அந்த இயரோட கோடு போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 16 கொடுத்துருக்கிற டேட், அந்த 16 இருக்குல்ல, அது டேட். அதை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்துக்கிட்டோம். ஆகஸ்டோட கோடு போட்டிருக்கோம். அடுத்து 1941 அப்படிங்கிற இயரோட கோடு போட்டிருக்கோம். இயரோட கோடு 0 முடிஞ்சா. இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் இருக்கு. அது இந்த இயரை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த இயரை வச்சுதான் போட போறோம். என்னன்னா 1941ல 19 தூர விட்டுருங்க. வெறும் 41 எடுத்துக்கோங்க. இந்த 41 மறுபடியும் 7ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த 41 மறுபடியும் என்ன பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணுங்க. 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? எப்பவுமே 7ஆல நீங்க டிவைட் பண்றீங்கன்னா ரிமைண்டர் என்ன தான் பார்க்கணும். அப்ப 35 வரும். ரிமைண்டர் என்ன வருது? 6ன்னு வருதா? ரிமைண்டர் நமக்கு 6ன்னு வருது. ரிமைண்டர் இங்க ரிமைண்டர் நமக்கு 6ன்னு வருது. சோ அந்த 6 இங்க எழுதிடும். 6 ரிமைண்டர். இந்த இடத்துல 41 இருக்குல்ல, இங்க இருக்க ரெண்டு லாஸ்ட் 2 டிஜிட்டை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 6 வருது. அந்த 6 நான் எழுதிட்டேன். இப்ப அடுத்த ஸ்டெப் இன்னும் ஒரே ஒரு இது. இதே 41 இருக்குல்ல, இதே 41 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப நமக்கு 41 ரிமைண்டர் வரும். 10 வந்துட்டு கோஷியன்ட் வரும். சோ இந்த இடத்துல கோஷியன்ட் எடுக்கணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுச்சா? 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எடுக்கணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எடுக்கணும். கோஷியன்ட் என்ன இருக்கு? 10. அந்த 10 இங்க போட்டுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த 5 ஸ்டெப் தான் நமக்கு முடிஞ்சு. இந்த 5 ஸ்டெப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணி போடுவோம். ஓகே, இப்போ இந்த 5 ஸ்டெப் புரிஞ்சான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் பண்ணிருக்கிறேன். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 16 அப்படிங்கிற டேட்டை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆகஸ்டோட கோடு போட்டுக்கிட்டோம். தென் இயரோட 1941 அப்படிங்கிற இயரோட கோடு போட்டுக்கிட்டோம். தென் இந்த 1941லயே லாஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து ஒரு தடவை 7ஆல டிவைட் பண்ணணும். அடுத்து 4ஆல டிவைட் பண்ணணும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 6ன்னு வருது. அடுத்து 4ஆல டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். 10 வருது. அப்போ டிவைடட் பை 7 அப்படின்னா நீங்க ரிமைண்டர் செக் பண்ணணும். டிவைடட் பை 4 அப்படின்னா கோஷியன்ட் செக் பண்ணணும். ஓகேவா? எதுக்கு? இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு, இந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு ரிமைண்டரையும் கோஷியன்ட் அந்த 7ஆல டிவைட் பண்ணியும் 4ஆல டிவைட் பண்ணியும் எடுத்துக்கணும். ரிமைண்டரும் கோஷியன்ட். சரியா? இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 10 16 18 21 வருதா? இப்ப இந்த லாஸ்ட் வந்திருக்கிற இந்த 21 ஃபைனலா ஒரு தடவை 7 கூட டிவைட் பண்ணுங்க. 7 கூட டிவைட் பண்ணீங்கன்னா இது பாருங்க கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது பாருங்க. 21 அப்படிங்கிற நம்பர், இந்த 21 அப்படிங்கிற நம்பர் 7ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதா? அப்ப நமக்கு 7ஓட டிவைட் பண்ணும்போது கோஷன் ரிமைண்டர் ஏதாவது வருதா? எதுவுமே வரல. ரிமைண்டர் என்ன வருது? 0. சோ 7ஆல நீங்க எங்க டிவைட் பண்ணாலும் சரி, இந்த டேபிள், இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும், இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 7ஆல எங்க டிவைட் பண்றதா இருந்தாலும் சரி ரிமைண்டர் தான் பார்க்கணும். இப்ப 21 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும். அப்ப 0 வந்துருச்சுனாலே ஆன்சர் இங்க வந்து டே கோட்ல போய் பார்க்கணும். 0க்கு என்ன வருது? சாட்டர்டே. அப்ப இந்த டே வந்துட்டு சாட்டர்டே. முடிஞ்சா? அவ்வளவுதான். இந்த 16th ஆகஸ்ட் 1941 என்ன டேவா இருந்திருக்கு? சாட்டர்டேவா இருந்திருக்கு. அவ்வளவுதான். ரிமைண்டர் இப்போ சப்போஸ் வந்துட்டு 6ன்னு வந்துச்சுன்னா, ரிமைண்டர் வந்துட்டு 6 இருந்துச்சுன்னா ஃப்ரைடே போடணும். ரிமைண்டர் 1 இருந்துச்சுன்னா சண்டே போடணும். அவ்வளவுதான். சோ இதுதான் ஃபார்முலா. ஒரே ஸ்டெப்ல ஒரே லைன்ல முடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரே லைன்ல முடிச்சிருக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. இது ஷார்ட்கட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மெத்தட். நிறைய பேர் வந்து ஷார்ட்கட்னே கேட்டுட்டே இருக்காங்க. கேலண்டருக்கு கண்டிப்பா ஷார்ட்கட் வச்சு எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு இந்த டேட்டுக்கு போயிட்டு எப்படி நம்மளால ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும்? ஷார்ட்கட் இல்ல. ஒன் ஸ்டெப் ஷார்ட்கட் கிடையாது. இது ஒரு பெஸ்ட் மெத்தட். நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வேற எந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதுனாலும் சரி, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஒரு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு புது மெத்தடா கூட இருக்கலாம். மேபி இது நீங்க வேற எங்க கூட கத்துக்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாம் கூட வேற கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த மந்த் கோடு தான். நிறைய பேர் வேற மந்த் எல்லாம் வேற கோட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல 6 எல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் விட இது ஈஸியா இருக்குல்ல, இந்த மெத்தட் ஈஸியா இருக்குல்ல. ஓகே, தட்ஸ் வை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ திஸ். இந்த ஃபார்முலா படிதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு தடவை பாத்துக்கலாம். இங்க டேட் இருக்கும், மந்த் இருக்கும், தென் இயர் இருக்கும். டேட், மந்த், இயர் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். அதுக்கப்புறம் மந்தோட கோட கரெக்டா பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் இயரோட கோடையும் கரெக்டா எழுதணும். இந்த இடத்துல இயரோட கோடு கரெக்டா எழுதணும்.
மிஸ் ஆயிருக்கு. இயரோட கோடு கரெக்டா எழுதணும். தென் இயரை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். அதே இயரை 4ஆல டிவைட் பண்ணி குவாஷன் எழுதணும். நீங்க 1941 டிவைட் பண்ணாலும் சரி, வெறும் 41 டிவைட் பண்ணாலும் சரி, சேம் ஆன்சர் தான் வரும். அதனால செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா எப்படியும் 19னா அது கம்ப்ளீட்டா 4ல 16 வரும், தென் 3 வரும். அது அப்படி கேரி ஆயிட்டே வரும்ல. அதனால நம்ம வெறும் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து 7ஆல ஒரு தடவை டிவைட் பண்றோம். அதே லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டு 4ஆல டிவைட் பண்றோம். எப்பவுமே 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பார்க்கணும், 4ஆல டிவைட் பண்ணும்போது குவாஷன் பார்க்கணும். ரிமைண்டர்னா என்ன, குவாஷன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். தென் ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை 7ஆல டிவைட் பண்ணிட்டு என்னென்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்ன 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். நான் இவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க தான் உங்களுக்கு வந்துட்டு மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். தென் ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நிறைய ஒரு 10-15 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணலாம், இல்ல இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி எந்த ஒரு டே எடுத்தாலும் ஏதோ ஒரு டேவை எடுத்துட்டு நீங்க இயர் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 25 இருக்கா, 25 7ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் எவ்வளவு வரும், 4 வரும். ஏன்னா 21 வந்துட்டு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்ப 21 அது கூட ஒரு 4 இருக்கு, ரிமைண்டர் அப்ப 4 தான் வரும். 4 எழுதிட்டேன். அப்புறம் ஜனவரியோட கோடு 1956ங்கிறது இங்க லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்க்கணும். ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 1956ங்கிறது 4ஆல டிவைட் ஆகுமா? ஆமா, கம்ப்ளீட்டா 4ஆல டிவைட் ஆகும். ஓகே, 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இது கண்டிப்பா என்ன இயர், லீப் இயர். சோ லீப் இயர்னா ஜனவரிக்கு கோடு என்ன, 0. சோ லீப் இயர்ல ஜனவரிக்கு கோடு 0. அடுத்து 1956ஓட கோடு 1900ன்னு வந்துட்டாலே நமக்கு கோடு என்ன வரணும், 0 தான் வரணும். எழுதியாச்சு. இப்போ இந்த 56 7ஆல ஒரு தடவையும் 4ஆல ஒரு தடவை டிவைட் பண்ணணும். 56 4ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 56 தான் வரும். ஏன்னா 1 4. ஓகேவா? 14 4 14 56. அப்ப நமக்கு क्वेश्चन என்ன, 14 வந்திருக்கு. அந்த 14 எழுதிக்கோங்க. ஓகேவா? क्वेश्चन என்ன வருது அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 56 இன்னொரு தடவை 7ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 56 7ஆல டிவைட் பண்ணுங்க. 56 தான் 8 0. என்ன வருது, ரிமைண்டர் என்ன வருது, 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பார்க்கணும், 4ஆல டிவைட் பண்ணும்போது क्वेश्चन பார்க்கணும். சோ ரிமைண்டர் என்ன வருது, 0. இது ஃபுல்லாவே 0 தான் வருது எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஒரு தடவை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 14 18 வருதா, 18. சோ இந்த 18 7ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் என்ன வரும், 4 வரும். ரிமைண்டர் 4 வருதா? அப்ப 4னா கோட் என்ன, வெனஸ்டே. ஜஸ்ட் நான் வித்தின் ஒரு 1 மினிட் குள்ள முடிச்சிட்டேனா பாருங்க. நீங்க டைமர் வச்சு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் 1 மினிட். ஒன்ஸ் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 மினிட் குள்ள முடிச்சிடலாம். ஓகே, தென் சோ இதே ஸ்பீட்ல நம்ம இன்னும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்பீடா இதை வந்து போட முடியுதா அப்படிங்கறத நான் எடுத்து காமிக்கிறேன். மற்றபடி நீங்க ஸ்லோ பண்ணாலும் வீடியோ கூட நீங்க ஸ்லோ பண்ணிட்டு கூட பார்க்கலாம். ஓகேவா? சோ ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 17 7ஆல டிவைட் பண்ணனும். சோ அப்ப ரிமைண்டர் 3 வரும். ஜனவரி இது லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பாருங்க. 80 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா 4ஆல டிவைட் ஆகும். சோ அப்ப இது லீப் இயர் தான். சோ ஜனவரிக்கு கோடு 0ன்னு போடணும். தென் இந்த 1900 பிளஸ் இருந்துட்டாலே கோடு 0ன்னு தான் போடணும். அப்புறம் 80ய 4ஆல டிவைட் பண்ணி போடணும். அண்ட் 80ய 7ஆல டிவைட் பண்ணி போடணும். 80ய 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், 20 வரும். சோ 20 அப்படிங்கிறது क्वेश्चन வரும். அதை போட்டுக்கலாம். 7ஆல டிவைட் பண்ணும்போது 77 வரும், ரிமைண்டர் 3ன்னு வரும். 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பார்க்கணும். சோ ரிமைண்டர் 3, அந்த ரிமைண்டர் 3 எழுதிக்கோங்க. முடிஞ்சு 5 விஷயம் பார்த்துக்கோம். அடுத்து இதை என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 26ன்னு வரும். இந்த 26 ஒன்ஸ் கடைசியா ஒரு தடவை 7ஆல டிவைட் பண்ணிக்கணும். 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், 5 வரும். சோ 5யோட கோட் என்ன, தேர்ஸ்டே. சோ தேர்ஸ்டே தான் ஆன்சர். இங்க வெனஸ்டே ஆன்சர். இங்க 4ன்னு வந்துச்சு, அதனால வெனஸ்டே போட்டோம். இங்க 5ன்னு வந்திருக்கு. சோ ஆன்சர் தேர்ஸ்டே. கிளியரா? சரி, நான் அடுத்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமா? இங்க பாருங்க, 11 பிப்ரவரி 1992. 1992ங்கிறது லீப் இயர் தான். ஓகே, லீப் இயர் தான். செக் பண்ணிக்கோங்க. 1992 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் 4ஆல. அதனால லீப் இயர். இப்போ இதை கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் மறுபடியும் பொறுமையா சொல்றேன். 11 7ஆல டிவைட் பண்ணணும். சோ அப்ப ரிமைண்டர் என்ன வரும், 4. பிப்ரவரியோட கோடு போடணும். லீப் இயர்னா பிப்ரவரியோட கோடு 3. 1992ஓட கோடு போடணும். 1992 1900 பிளஸ்னாலே நமக்கு 0 தான் எடுக்கணும். சோ 0. அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணணும், 7ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா क्वेश्चन போடணும். சோ 23ன்னு வரும். அதுக்கப்புறம் அதே 92வை 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் போடணும் இங்க. சோ அப்ப இங்க என்ன வரும், பாத்தீங்கன்னா 91 13 91 வரும். பேலன்ஸ் 1 இருக்கு. சோ அப்போ 1 எழுதிக்கோங்க. பிளஸ் ரிமைண்டர் 1 வந்ததுனால பிளஸ் 1 எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? எவ்வளவு ஈஸியான ஸ்டெப் பாருங்க. 7ஆல டிவைட் பண்றோம் அண்ட் ரிமைண்டர் எழுதுறோம்.
அப்புறம் பிப்ரவரியோட கோடு பார்த்து போடுறோம், இயரோட கோடு போடுறோம். இந்த இயரையே 4 ஆல டிவைட் பண்ணி குவாஷியன் போடணும், 7 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் போடணும். சோ போட்டாச்சு. இது கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிக்கோங்க. 26, 30, 31 வருது. சோ 31 மறுபடியும் ஒன்ஸ் லாஸ்ட் டைம் 7 ஆல டிவைட் பண்ணணும். 7 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 3 வரும். சோ 3 ஓட கோட் என்ன? டியூஸ்டே. 3 ஓட டே கோட் என்ன? டியூஸ்டே. டியூஸ்டே தான் இந்த அன்னைக்கு இந்த டேட்டோட டே. கிளியரா? சோ இந்த மெத்தட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இன்னும் இதே இதுல 2000 வச்சிருக்கிறது ஒரு இயர் பார்க்கலாமா? 2000 பிளஸ் இருக்கிறது மாதிரி. ஃபுல்லாவே இந்த இயர் 18th செப்டம்பர் 2015. ஓகேவா? 18 செப்டம்பர் 2015 என்ன டே அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாம். 18 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7 ஆல டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் வந்துட்டு 4 வரும் போட்டாச்சு. ரிமைண்டர் போடணும். செப்டம்பரோட கோடு செப்டம்பர் தான் நமக்கு. அதனால ஜான் பிப்ரவரி வந்தாதான் லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு செக் பண்ணணும். மத்தபடி செப்டம்பர் வந்ததுனால செக் பண்ண வேண்டாம். செப்டம்பரோட கோடு என்ன? 6 போட்டுக்கோங்க. செப்டம்பரோட கோடு 6 போட்டாச்சு. தென் அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த 2015க்கு என்ன கோடு வரணும்னு பார்க்கணும். 2015க்கு என்ன கோடு வரணும்? 2000 மேலனாலே 6 தான் கோடு போடணும்ல. 6 போட்டுக்கோங்க. 2000க்கு மேல இருந்துட்டாலே 6 கோடுக்கு போய் பாருங்க. இயர்ல போய் பாருங்க. 2000 பிளஸ் இருந்துச்சுனால 6 போடுங்க. 6 போடுங்க. நீங்க -1 பண்ணி பார்த்தாலுமே அதே ஆன்சர் தான் வரும். சோ 6னே போடுங்க. ஓகேவா? 6 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். சோ 6 போட்டுக்கோங்க. தென் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த 15 4 ஆல ஒன்ஸ் டிவைட் பண்ணனும். இந்த 15 7 ஆல ஒன்ஸ் டிவைட் பண்ணனும். 7 ஆல டிவைட் பண்ணனும்னா ரிமைண்டர் 1 வரும். 14 ஆல மல்டிபிள் பண்ணும்போது வெறும் குவாஷியன் போட்டா போதும். ரிமைண்டர் வந்தாலும் சரி வரலாட்டி சரி. இப்ப ரிமைண்டர் நமக்கு 3 வரும். அது நமக்கு கன்சிடர் தேவையில்லை. குவாஷியன் என்ன வரும்? 3. அந்த 3 மட்டும் எழுதிட்டா போதும். ஓகேவா? 7 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 அது எழுதிக்கோங்க. எந்த ஒரு ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணிராதீங்க. அவ்வளவுதான். இங்க ரிமைண்டர் பார்க்கறோம், இங்க குவாஷியன் பார்க்கறோம். D1 எழுதியாச்சா? சரி. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இது ஓவராலா ஆட் பண்ணிக்கோங்க. 10, 16, 20 வருது. சோ 20 ஃபைனலா ஒரு தடவை 7 கூட டிவைட் பண்ணனும். 7 கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 6 வரும். 6 வரும். சோ ஆன்சர் ஃப்ரைடே. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? ஃப்ரைடே. நார்மல் ஒரே ஸ்டெப் தான். ஒரே ஸ்டெப் தான் நம்ம மறுபடியும் பண்ணணும். இந்த 4 ஆல டிவைட் பண்ணா குவெஷன், 7 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே. இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ஏதாவது ஒரு இயர் உள்ள உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? ஓகே. இப்ப 1800 வச்சு ஒரு இயர் பார்க்கலாம். 1800 வச்சு இருக்கா? நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துடுறேன். நீங்க இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இதுல நிறைய டேட்ஸ் இருக்கு. நீங்களே ஏதோ ஒரு டேட் எடுத்து கூட 1700, 1800 ஏதோ ஒரு டேட் எடுத்து கூட நான் சொன்ன மெத்தட்ல பண்ணி 2 அக்டோபர் 1869 கண்டுபிடிக்கலாம். காந்தி ஜெயந்தி 1869 காந்தி பிறந்த நாள் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? செகண்ட் டூர். இப்போ இது ஒரு டவுட் வரும்ல. இப்போ நம்ம 2 இருந்தா எப்படி நம்ம ரிமைண்டர் போடுறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 2 இருந்ததுன்னா நம்ம 2 விதமா போடலாம். ஓகே. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ 2வ 7 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்போ முடியாதுன்னா இதுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? நமக்கு 4ல 2 7ல 2 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 7ல 2 போச்சுன்னா இல்ல 5. சோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 5ன்னு எடுக்கிறது விட இந்த மாதிரி டைம்ல என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த 2 அப்படியே எடுத்துக்கோ. ஓகேவா? 2 அப்படியே எடுத்துக்கோ. 2ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 7க்கு கீழ இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சுனாலே அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கோ. ஏன்னா அது டிவைட் ஆகாதுல்ல. சோ அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கலாம். சோ அப்படியே எடுத்துட்டு நமக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே. ஆன்சர் வரதா செய்யும் கண்டிப்பா. அதே நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். கிளியரா? இந்த மாதிரி 7க்கு கீழ இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து அக்டோபர். அக்டோபரோட கோட் என்ன? 1 எழுதிக்கோங்க. அக்டோபரோட கோடு 1. தென் அடுத்து என்ன? 1869 கேட்டிருக்காங்களா? 1869 வந்துட்டு அதோட கோடு என்னன்னு பார்க்கணும். 1869னா கோடு என்ன வரும்? 1869ங்கிறது 1800 பிளஸ் வந்துச்சு. சோ 2ங்கிற கோடு வரும். ஓகேவா? 2ங்கிற கோடு பிளஸ் 2. தென் 69 7 ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 63 வரும். சோ ரிமைண்டர் 6ன்னு வரும். அதே 69 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 4 1 சோ 2 வரும். இங்க 8 7ன்னு வருதா? 17 வருதா? சோ 17 போடுங்க. क्वेश्चन என்ன வருது? 17. ரிமைண்டர்லாம் பார்க்க வேண்டாம். ரிமைண்டர் எப்படி பாத்தீங்கன்னா 64 ஒரு 3 வரும். 68 வரும். 68 3. 74 68 தானே. அப்ப 3 தான் ரிமைண்டர் வருது. இங்க 3 இல்ல 1 வரும்.
1 ரிமைண்டர். ஸோ நமக்கு ரிமைண்டர் தேவையில்லை, 17 கொஸ்டின் தான் தேவை. ஸோ அதை எழுதிக்கலாம் 6 1 இல்லையாச்சா. இங்க ரிமைண்டர் பார்க்கணும், இங்க கொஸ்டின் பார்க்கணும். போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 17 20 26 28. ஸோ 28 இந்த 28 மறுபடியும் 7ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். ஸோ காந்தி ஜெயந்தி அந்த அன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே 0. சாட்டர்டே அந்த அன்னைக்கு என்ன டே இருக்கு? சாட்டர்டே. செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஒன்ஸ் இந்த டேட்டை வேணா நீங்க டைரக்டா கூகுள்ல போட்டு பார்க்கலாம். 2 அக்டோபர். ஜஸ்ட் எனக்கு கியூரியாசிட்டியா இருக்குது, அதனால தான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டா. 2 அக்டோபர் 1869. ஓகே 18 சாட்டர்டே. பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம். சாட்டர்டே. ஓகே, காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே. ஓகே 2 அக்டோபர் 1869 வந்துட்டு சாட்டர்டே. நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். செகண்ட் இருந்தா என்ன பண்றது? சப்போஸ் இப்ப இப்படி இருந்ததுன்னா 1903 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை என்னால 7ஆல டிவைட் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 அப்படியே போட்டுக்கும். ஓகேவா? 1903 அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாமா? 2002 இருக்கு பாருங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்ப 9 இருக்கு. ஸோ 9 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 2 வரும். ஸோ மார்ச் இருக்கு, மார்ச்சோட கோட் 4. அப்புறம் 2002 இருக்கு. ஸோ 2000க்கு மேலனால 6ங்கிற கோட் யூஸ் பண்ணணும். கோட் யூஸ் பண்ணியாச்சு. இந்த 02 7ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 02 டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். அதே இந்த 02 என்னால 4ஆல டிவைட் பண்ணா குவாஷியன் போட முடியுமா? வராது. 02 4ஆல டிவைட் பண்ணுங்க, நமக்கு குவாஷியன் வருமா? வராது. குவாஷியன் என்ன போடணும்? இந்த இடத்துல 0 போடணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது 7ஆல டிவைட் ஆகாது, 4ஆல டிவைட் ஆகாதுன்னு. ஸோ 7ஆல டிவைட் ஆகாதுன்னா அந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. 4ஆல டிவைட் ஆகுதுன்னா நமக்கு குவாஷியன் தானே. 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு குவாஷியன் 0 தான் வரும். ஓகேவா? குவாஷியன் வந்துட்டு ஏன்னா 2 4ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப 0 ஏன்னா டிவைட் பண்ண முடியாது. நமக்கு குவாஷியன்னாலே டிவைட் ஆகணும். ரிமைண்டர் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள ஒரு நம்பரை போட்டே ஆகணும். ஆனா இங்க போட முடியாது, அதனால 0ன்னு போட்டுக்கணும். அதனால இங்க 0ன்னு எடுத்துக்கணும். ரிமைண்டர் ஏன் இந்த 7ஆல டிவைட் பண்ணும்போது ஏன் அந்த 2 எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க. அது 2வே ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருக்கு. 2வே ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருக்குது. அதனால 7ஆல டிவைட் பண்ணும்போது அந்த 2 அப்படியே எடுத்துக்கணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது 0 போடணும். கிளியரா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 4 விடையோ 7 விடையோ சின்ன நம்பர் வந்துச்சுன்னா 02/7 அப்படின்னா அந்த 02 கோடா எடுக்கணும். 02 எடுத்துக்கணும். 02/4 வந்துச்சுன்னா 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கணும். இது குவாஷியன்டா வரும். நீங்க வேணா பார்த்து பாருங்க, 0 தான் வரும் குவாஷியன்ட். பாயிண்ட் 0 பாயிண்ட்ல கூட போகணும். இல்ல அப்படின்னா 0 இங்க 2 அப்படிங்கறது அந்த 2 அப்படியே எடுத்துக்கணும். இங்க 0ங்கறத எடுத்துக்கணும். இவ்வளவுதான் கோட். இப்ப ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. 10 12 14. ஸோ 14 கம்ப்ளீட்டா 7ஆல டிவைட் ஆகும். அப்ப 0. இதுக்கப்புறம் என்ன வரும்? 0 தான் வரும். சாட்டர்டே 0. செக் பண்ணிக்கலாமா இந்த டே? சாட்டர்டே வருதானே? சாட்டர்டே தான் வருது. ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு டே கண்டுபிடிச்சிட்டு அதோட இயரை கூட செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சாட்டர்டே. சில டைம் எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணி கேட்பாங்கன்னா, இப்போ 1723 வந்து இந்த அன்னைக்கு வெனஸ்டே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. வெனஸ்டே தான் கன்ஃபார்ம் வரும். நீங்க பண்ற இந்த நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப் பண்ணி பாத்தீங்கன்னா வெனஸ்டே அப்படிங்கறதா அந்த அன்னைக்கு உள்ள கரெக்டான டே, எக்ஸாக்டான டே. ஆனா அவங்க உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக +2 பண்ணியோ +3 பண்ணியோ +4 பண்ணியோ ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. இந்த வெனஸ்டேவே ஆப்ஷன்ல இருக்காது. ஓகே, சோ அந்த மாதிரி டைம்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வச்சு ஒரு சம் உண்டு. ஓகேவா? +2 பண்ணி +1 பண்ணிலாம் ஒரு சம் உண்டு. அதை நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். அது டைப்ல ஒரு இது வரும். ஆனா இங்க என்ன நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், எக்ஸாக்ட் டேட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எக்ஸாக்ட் டே கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். சாரி, எக்ஸாக்ட் டே. இதை நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு இந்த செஷன்ல கத்துக்கிட்டோம். சரியா? சோ உங்களுக்கு நான் நீங்க வந்துட்டு வேணா இந்த சம் வந்துட்டு கமெண்ட் பண்ணி 11th ஜூன் 1723 கோட் என்ன போடணும்னு பாத்துக்கோங்க. 1723 1700 + என்ன கோட் போடணும்னு பாருங்க. 4ங்கிற கோட் போடணும். ஓகேவா? அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். 2100க்கு 6ங்கிற கோட் போட்டோம். 1900க்கு 0ங்கிற கோட் போட்டோம். 1800க்கு 2 போடணும். அப்ப 1700க்கு 4 போட்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 விட கம்மியான நம்பர்னா அந்த நம்பரே வந்துட்டு ரிமைண்டரா எடுத்துக்கணும். 4ஓட கொஸ்டின் இது பண்ணும்போது 0ங்கிற நம்பரை போடும். இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதனால சொல்றேன். மத்தபடி இந்த ஸ்டெப் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பை.